திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகா சுண்ணாம்புக்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அரசு அனுமதியுடன் கல்குவாரி அமைக்கக்கூடாது என ஒரு தரப்பினர் மனு அளித்தனர். அதே சமயத்தில் மற்றொரு தரப்பு பொதுமக்கள் கல்குவாரி வேண்டும் என கலெக்டரிடம் மனு அளித்தனர். இதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சேர்க்கை ஆணை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் உரையாற்றிய அனைவரும் பெண்களை நுகர்வு பொருளாக கருத வேண்டாம் எனவும் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என முழக்கமிட்டு உறுதியேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலிக்குப்பத்தில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று கரைக்கு திரும்பும்போது கடல் சீற்றத்தில் படகு கவிழ்ந்து எஞ்சின் மின்விசிறி தாக்கியதில் படுகாயமடைந்த மீனவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மீனவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க கோரியும் ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கியும் தூண்டில் வளைவு அமைக்காததை கண்டித்தும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோதரசன் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அமைச்சர், இளைஞர்களை ஊக்கப்படுத்தி இளைஞரணியை வலுப்படுத்தினால் போதும், யார் கூட்டணியில் இருந்தாலும் போனாலும் சரி, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பஞ்சமி நிலம் மீட்பு பயணம் தொடர்பாக சமூக சமத்துவ படை கட்சியின் மாநில செயலாளர் புத்தமணி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் IAS மற்றும் சமூக சமத்துவ படை நிறுவன தலைவர் சிவகாமி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பஞ்சமி நிலம் மற்றும் பல லட்சம் ரூபாய் சொத்துக்களை அபகரித்தவர்கள் மீது கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இவர்களுடைய போராட்டங்களினால் பஞ்சமி நில மீட்பு ஆணையம் தொடங்கப்பட்டாலும் இதுவரை கணக்கெடுப்பு நிகழ்த்தி எந்த அளவு, அதாவது 12 லட்சம் ஏக்கரில் எந்த அளவு மற்றவர்களை அதை அபகரித்திருக்கிறார்கள் என்ற விவரம் இதுவரை அரசு வழங்கவில்லை, வெள்ளை அறிக்கை வழங்கவில்லை. மேலும் எவ்வளவு நிலம் இந்த கடந்த 2006ஆம் ஆண்டில் இந்த ஆணையம் 2011ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட இந்த ஆணையத்தின்படி இப்போது வரை எவ்வளவு நிலம் மீட்கப்பட்டது என்ற தகவலும் இல்லை. தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் காட்டுப்பன்றிக்கு வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான மின்வேலி தோட்ட உரிமையாளரை தேடி வருகின்றனர். ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நடைமுறையில் உள்ள 716 திட்டப்பணிகள் அனைத்தும் தரமாகவும் உரிய காலத்திலும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். ஓமலூர் காவல் நிலையத்தை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆய்வு செய்தார். ஆய்வில் காவல் நிலையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள போலீசாருக்கு அறிவுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சிவகிரிப்பட்டி மைதானத்தில் KMCC சார்பில் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் உடுமலைப்பேட்டை, ஈரோடு, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, பொள்ளாச்சி, கோவை போன்ற பல ஊர்களைச் சேர்ந்த 30 கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பாக ஆடினர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மீட்பு குழு 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.